नारायणपितायस्य माता चापि हरिप्रिया बृह्वादिमुनयः पुत्रा तस्मै श्रीगुरवे नमः. கோயம்பேடு வைகுண்ட வாசப்பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கக்கூடிய விகனச ஆச்சாரியனுடைய சாற்றுமறை மகோத்சவமானது கடந்த 31/7/25 அன்று தொடங்கப்பெற்று இன்றைய தினம் 9/8/25 சனிக்கிழமை விகனச ஆச்சாரியனுடைய சாற்றுமறை மகோத்சவமானது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த சன்னதியிலே எழுந்திருக்கக்கூடிய விகனச ஆச்சாரியனுக்கு தினந்தோறும் மாலை 3:30 மணி அளவில் திருமஞ்சனம் கண்டருளி பிறகு அலங்காரம் செய்விக்கப்பட்டு 5:30 மணி 6 மணி அளவில் திருவீதி புறப்பாடு நடைபெறுகிறது. 9ஆம் தேதியான இன்றைய தினம் விகனச ஆச்சாரியனுக்கும் வைகுண்ட வாசப்பெருமாள் 2 பேருக்கும் ஏக காலத்திலே ஸ்நபன திருமஞ்சனமானது விசேஷமாக நடைபெறுகிறது. அதை அடுத்து சாயங்காலம் 6 மணி 7 மணி அளவில் பெருமாள் திருவீதி புறப்பாடு மற்றும் நாதஸ்வர இசை கச்சேரியானது நடைபெறுகிறது. சாயங்காலம் 7:30 மணி அளவில் பெருமாளும் ஆச்சாரியனும் திருவீதி புறப்பாடு. பெருமாளுக்கு சொர்ண மங்களகிரி என்பதான மங்களகிரியிலே புறப்பாடு. விகனச ஆச்சாரியனுக்கு ருரு வாகனம் என்று சொல்லப்படும்படியான மான் வாகனத்திலே விகனச மகரிஷி எழுந்தருளி திருவீதி கண்டருளுவார். அப்பொழுது வைகாச குலசுவாமிகள் கோஷ்டியாக அலங்கரித்து ஸ்தோத்திர பாடம் தொடங்கப்பெற்று பெருமாள் திருவீதி உலா கண்டருளி சுமார் 10:30 மணி அளவில் சன்னதிக்கு எழுந்தருளிய பிறகு விசேஷ திருவாராதனங்கள் செய்விக்கப்பட்டு வைகானசத்திலே சொல்லப்பட்ட பாரமாத்மிக உபனிஷத்தானது சேவிக்கப்பட்டு அதன் பிறகு பெருமாள் அமுது கண்டருளி சாற்றுமறை மகோத்சவம் விசேஷமாக நடைபெறும். எல்லா திவ்யதேச சன்னதிகளிலிருந்தும் ஆச்சாரியனுக்கு பகுமானங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பிறகு தீர்த்தம் கோட்டி பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். அதன் பிறகு ஆச்சாரியன் மட்டும் ஏகாந்த சேவையாக சன்னதி கண்டருளி விசேஷமாக சயனத்துக்காக பால் பழங்கள் நிவேதனங்கள் செய்விக்கப்பட்டு அன்றைய தினம் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஆகையினால் இதை சேவிக்கும்படியான பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து வைகுண்ட வாசப்பெருமாளையும் விகனச ஆச்சாரியனையும் சேவித்து அவருடைய திருவருள் பெறும்படியாக அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.